நேயர்களுக்கு வணக்கம். 10ஆம் இடத்திலே சூரியன் இருந்தால் அது மிக உயர்ந்த அரச அந்தஸ்தை தரும் என்று புலிப்பாடி முனிவர் தனது பாடலிலே சொல்லியிருக்கிறார். மன்னன் பத்தில் நிற்க மகா சமத்தன் வாகனங்கள் உள்ளோன் அன்றும் மாதேவர் அருளும் உள்ளோன் மன்னர் சேவையும் உள்ளோன் மகளே என்று தனது பாடலிலே பாடியிருக்கிறார். புலிப்பாடி முனிவரை பற்றி உங்களுக்கு பல வீடியோக்களிலே சொல்லியிருக்கிறேன். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே பழனிமலை தண்டாயுதபாணியை நவபாசானத்தால் பிரதிஷ்டை செய்த போக முனிவருடைய தலைமைச் சீடர் புலிப்பாடி முனிவர். அவர் பாடிய ஜோதிட பாடல்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே பாடியவை. அந்த பாடல்கள் எல்லாம் இன்றைக்கும் தத்துருவமாக நல்ல பலன்களை ஜாதகர்களுக்கு அவர் சொல்லியபடியே நடந்து வருகிறது. சூரியனை மன்னன் என்று சொல்லுகிறார். மன்னன் பத்தில் நிற்க மகா சமத்தன் என்றார். 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. லக்கினத்திற்கு 10ஆம் இடம். இது உதாரண ஜாதகம். உங்களுக்கு உங்களுடைய அவரவர் ஜாதகத்துக்கு, நண்பர்கள் உறவினர்கள் ஜாதகத்துக்கு லக்கினத்திற்கு 10ஆம் இடத்தை பார்க்க வேண்டும். 10ஆம் இடம் என்பதுதான் ஒரு ஜாதகருடைய தொழில் உத்தியோகத்தை சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் என்று ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அரசன் என்று சொல்லுகிறார். சூரியனை பொறுத்தவரையிலே ராஜா என்று ஜோதிட சாஸ்திரத்திலே அவர் அழைக்கப்படுகிறார். சூரியனை ராஜா, சந்திரனை ராணி என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. எனவேதான் புலிப்பாடி முனிவர் 10ஆம் இடத்திலே மன்னன் நிற்க மகா சமத்தன் என்று சொல்லுகிறார். ஆக 10ஆம் இடம் என்பது அது கேந்திரஸ்தானம், உச்சகேந்திரம், 1, 4, 7, 10லேயே உயர்ந்த இடம். இந்த 10ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானங்களிலே உண்டு. உபஜயஸ்தானங்கள் 3, 6, 10, 11. இந்த ஸ்தானங்கள் பலம் பெற்றவை. இந்த ஸ்தானங்களிலே இருக்கக்கூடிய கிரகங்கள் பலம் பெற்று இருந்தால் அந்த ஜாதகர் நல்ல செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் வெற்றியை தரும் உபஜயஸ்தானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக 10ஆம் இடம் கேந்திரத்திலேயே 4 கேந்திரத்திலேயே 10ஆம் இடம் ஒரு இடம்தான் உபஜயஸ்தானமாகவும் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 10ஆம் இடம் என்பது சூரியனுடைய சொந்த வீடு சிம்மராசியாக அமைந்தால் உன்னதமான உயர்தரமான அரசபோக வாழ்க்கையை அந்த ஜாதகர் பெற முடியும். அடுத்து சூரியன் மேசத்திலே உச்சமாவார். மேசம் ஜாதகத்திலே 10ஆம் இடமாக இருந்து உச்சம் பெற்ற சூரியன் இருந்தால் கண்டிப்பாக ஒரு மன்னரை போன்ற வாழ்க்கை, ஒரு அரசரை போன்ற வாழ்க்கை அந்த ஜாதகனுக்கு கிடைத்தே தீரும் என்பதுதான் புலிப்பாடி முனிவர் ஜோதிட பாடலுடைய கருத்து. யதார்த்தமாக பல்வேறு நூல்களிலும் இந்த பலன் சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக சூரியன் நவகிரகங்களுடைய தலைமை கிரகம். 9 கிரகங்களுக்கும் தலைமை கிரகம் சூரியன். ஆலயங்களை ஆட்சி செய்யும் கிரகம் சூரியன் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக 10ஆம் இடம் உச்சகேந்திரத்திலே உபஜயஸ்தானத்திலே சூரியன் அமைந்தால் உன்னதமான உயர்தரமான வாழ்க்கை, அரச அந்தஸ்து அந்த ஜாதகனுக்கு கிடைக்கும். அரச அந்தஸ்து என்பது அரசாங்கத்திலே உயர் அதிகாரிகளாக வேலை பார்க்கும் ஒரு நிலை. அரசியலிலே அரசாங்க பதவிகளை பெறும் ஒரு உயர்ந்த நிலை. இவையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. மன்னர் சேவையும் உள்ளோன் மகளே என்று சொல்லுகிறார். அரசாங்கத்திலே சேவை செய்யக்கூடிய
ஒரு நிலையையும் சூரியன் தருவார் என்றுதான் அதற்கு பொருள். ஆக சூரியன் தலைமை தாங்கும் தகுதியை தருவதால் தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய ஒரு நிலையை தரும். ஒருவேளை சூரியன் அவரது சிம்மராசியிலே இல்லாமலும் அல்லது மேசராசியிலே இல்லாமலும் இருந்தாலும் கூட அவருக்கு ஸ்தானபலம் நிறைந்த இடங்கள் என்று 4 இடங்கள் ஜோதிட சாஸ்திரத்திலே விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம். ஆக இந்த உபஜய ஸ்தானங்களிலே 10ஆம் இடம் உயர்தரமான உன்னதமான கர்மஸ்தை தொழிலை குறிக்கக்கூடிய இடம். இந்த ஸ்தானபலம் நிறைந்த 10ஆம் இடத்திலே கேந்திரத்திலே சூரியன் அமையப்பெற்ற ஜாதகர்கள் எல்லாம் உன்னதமான தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய நிலையை தரும். பல வேலையாட்களை அந்த ஜாதகர்கள் பெறுவார்கள். அடுத்து நல்ல வீர தீரம் இருக்கும். ஆன்ம பலம் நிறைய கிடைக்கும். ஆன்ம பலம் என்பது இயக்க சக்தியை குறிக்கக்கூடிய வார்த்தை. ஓடி ஆடி சுறுசுறுப்பாக வேலை செய்யக்கூடிய நிலையை தருவதுதான் ஆன்ம பலம். ஒரு ஜாதகர் தனது வேலைகளிலே அதிகமான ஈடுபாடும் சுறுசுறுப்பும் பெற வேண்டுமானால் சூரியன் ஜாதகத்திலே வலுப்பெற வேண்டும். அப்போதுதான் ஆன்ம பலம் கிடைக்கும். அக்கறையாக அதே வேலையாக அதிலே அதிக முழுக்கவனத்தையும் செலுத்தி அவரது உன்னதமான நிலையை அவர் பெற்றாக முடியும். ஆக சூரியன் ஆன்ம பலத்துக்கு உரிய கிரகம், வீர தீரத்திற்கும் உரிய கிரகம். அரச கிரகம் என்பதால் நீதி நேர்மைக்கும் உரிய கிரகம். ஆதி காலத்திலே அரசர்கள் தான் நீதிமன்றங்களிலே தற்போது நீதி வழங்குவது போல மன்னர்கள் தான் நீதி வழங்கி இருக்கிறார்கள். ஆக நீதிமான்களாக இருப்பார்கள். சூரியன் ஜாதகத்திலே ஆட்சி உச்சம் அல்லது 3, 6, 10, 11 அமர்ந்தவர்கள் எல்லாம் நீதிமான்களாக இருப்பார்கள். நல்ல செல்வ பலமும் உயர்தரமான நிலையும் பெற்றவர்களாக இருப்பார்கள். பல்வேறு வாகனங்களை உடையவர்களாகவும் இருப்பார்கள். அதைத்தான் பல வாகனங்களுக்கு உரியவராக ஜாதகன் இருப்பார் என்று புலிப்பாடி முனிவர் சொல்லுகிறார். இவ்வாறான நிலையிலே மாதேவர் அருளும் கிடைக்கும் என்றும் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் அந்த பாடலில். மாதேவர் என்பது கடவுள் தெய்வங்களுடைய அருளாசியை பெற்ற ஜாதகனாக அந்த ஜாதகன் விளங்குவார். தெய்வ பக்தி இருக்கும். தெய்வ கடாட்சியமும் கடவுள் அனுக்கிரகமும் அந்த ஜாதகனுக்கு கிடைக்கும் என்பதுதான் புலிப்பாடி முனிவருடைய கருத்து. ஆக 10ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சுக்கிரன் அரசாங்க சேவையையும் தருவான், அரசாங்க புகழையும் தருவான். அரசாங்கத்தின் மூலம் ஆதாயம் பெறும் ஒரு நிலையையும் அந்தஸ்தையும் மதிப்பையும் மரியாதையையும் மக்கள் மத்தியிலே புகழையும் பெறக்கூடிய ஒரு நிலையை 10ஆம் இடத்து சூரியன் தருவார் என்று புலிப்பாடி முனிவர் பாடல் நமக்கு தெரிவிக்கிறது. இவ்விதமான 10ஆம் இடம் செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் வெற்றியை தரக்கூடிய உபஜயஸ்தானம் என்பதால் ஜாதகன் எந்த வேலையை செய்தாலும் அதிலே வெற்றியை பெறுவான். அதன் மூலம் அவனுக்கு புகழும் கிடைக்கும், செல்வமும் கிடைக்கும். பெரிய பெரிய ப்ராஜெக்டுகளை எல்லாம் மிக எளிதாக எடுத்து செய்யக்கூடிய நுணுக்க அறிவையும் தருவார் என்று பல்வேறு நூல்களிலே 10ஆம் இடத்து சூரியனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 10ஆம் இடத்திலே சூரியன் அமையப்பெற்றவர்கள் எல்லாம் யோகசாலிகள் தான். அரசாங்க ஆதரவு கிடைக்கும் அல்லது தனியார் நிறுவனங்களிலே தலைமை தாக்கும் பல ஊழியர்களை வைத்து வேலை வாங்கும் தகுதியையும் தரும். அல்லது பல நிறுவனங்களை நடத்தும் உரிமையாளர் என்ற ஒரு நிறுவனர் என்ற அந்தஸ்தையும் தரும். ஆக அமிதமான நிலையிலே பல்வேறு வேலையாட்களும் இருப்பார்கள். நல்ல
செல்வ வளமும் இருக்கும், உயர்ந்த புகழும் அந்தஸ்தும் ஜாதகருக்கு கிடைத்தே தீரும். அதிலே சந்தேகத்துக்கு இடம். சூரியன் ஒளிக்கிரகம். ஒளிக்கிரகம் ஜாதகத்திலே வலுப்பெற்றால் வாழ்க்கையிலே ஒளிமயமான எதிர்காலத்தை ஜாதகன் உறுதியாக பெற முடியும் என்றுதான் ஜோதிட மூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒளிக்கிரகங்களுக்கு அஸ்தமன தோஷம் கிடையாது. அடுத்து வக்கரக தோஷமும் கிடையாது. அடுத்து அவர்கள் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திலே இருந்தாலும், அஷ்டம ஆதிபத்தியத்தை பெற்றாலும் அஷ்டமாதிபத்திய தோஷம் இல்லை. விரையாதிபத்தியம் 12ஆம் இடத்திலே இருந்தாலும் சூரிய சந்திரர்களுக்கு விரையாதிபத்தியம் இல்லை என்றெல்லாம் பல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இவ்விதமான அமைப்பிலே இருக்கக்கூடிய நல்ல சுபபலன்களை தரக்கூடிய சூரியன் ஜாதகத்திலே 10ஆம் இடத்திலே இருந்தால் ஜாதக வளர்ச்சியும் விருத்தியும் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகும். சூரியன் ஜாதகத்திலே சொன்னது போல ஆட்சி, உச்சம் அல்லது 3, 6, 10, 11 ஆகிய இடங்களிலே அமர்ந்து தசை நடத்தும் காலங்களிலே நாளுக்கு நாள் அந்த ஜாதகன் வளர்ச்சி பாதையை நோக்கி சென்று கொண்டே இருப்பார். சூரிய தசை என்பது 6 வருடங்கள் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. வலுப்பெற்ற சூரியன் ஜாதகத்திலே அமைந்தவர்களுக்கெல்லாம் அந்த 6 வருட தசாகாலம் ஒரு பொற்காலமாகத்தான் அமையும். எனவே ஜாதகத்திலே புலிப்பாடி முனிவர் சொன்னது போல 10ஆம் இடத்திலே சூரியன் அமர்ந்தால் அரச சேவை, அரச அந்தஸ்து, அரசாங்கத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு நிலை, பெயர், புகழ், வீர தீரம், எதிரிகளை வெல்லும் பராக்கிரமம் போன்ற அனைத்தையும் தரும் என்பதை நேயர்களுக்கு தெரிவித்து இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் நிறைய ஜோதிட கருத்துக்கள் அடங்கிய வீடியோக்களை வெளியிட்டு அவையெல்லாம் யூடியூப்பிலே காண்பிக்கப்பட்டு வருகிறது. அத்தனை ஜோதிட கருத்து வீடியோக்களும் ஆதிகால மூல நூல்களின் கருத்துக்களை எடுத்து நேயர்களை எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே பேசி வெளியிட்டிருக்கிறேன். அவற்றையெல்லாம் நேயர்கள் தவறாமல் பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க, வளர்க, வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.